எல்லாம் கேட்குறாங்க. இவளும் என்னமோ கல்யாணமான நாள்லேருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறான்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். டாக்டர், என் மனைவியை பேச வைக்க முடியுமான்னு. அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலகலன்னு பேசுவா, 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர், என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூமில் எகிரி பேசுகிறான்னு நேராக அந்த ரூமுக்குள்ளே போனா, கதவை திறந்தா, மனைவியை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷம் அந்த மனைவி பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்னைய பாலுங்கணத்தில் தள்ளி ஐயோன்னு ஆட்டுக்கல்லாம் இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமேன்னு பேசுனா. கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்ன்ட்டாரு. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்கு, இது என்ன வாய்க்கா வரப்பாடா, வேணும்னா ஒரு 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவுடாக்கிறேன்னு சொன்னா. பெரும்பாலுமான வாழ்க்கை இப்படிதாங்க போயிட்டு இருக்கும்போது இது எப்படி இங்கே பூந்தோட்டமாக இருக்குன்னு நான் கேட்குறேன்.